ராத்திரி பண்ணிருந்தேன். அப்பா நினச்சிட்டு அப்புறம் தூங்கிட்டு இருக்க பொண்ணு அப்படியே ஒரு புகையாக வந்துச்சு. வீட்டில் புகை வந்து எல்லாம் வெள்ளை உடுப்போட வீட்டுக்குள்ள வராங்க. அப்படி முடிச்சு சந்தோஷமா இருந்தேன். இப்போ ஏன் அப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சந்தோஷப்பட்டதில்ல. எத்தனை பேருக்கு போன வாரம் பாத்தீங்கன்னா சொன்னேன், தூதர்கள் வீட்டுக்குள்ள இறங்கி வர போறாங்க. எத்தனை பேர் சாட்சியோட கேட்டீங்க? எத்தனை பேர் கேட்டீங்க? ஞாபகம் இருக்காரு உங்களுக்குலா? சொன்ன சில பேர் வீட்டுல தூதர்கள் வர போறாங்கன்னு சொன்ன போன வாரத்துல. அல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. ஆனா தூங்கி இருக்கோம்னா புகை மாதிரி வந்துட்டு முடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேபி அந்த வீட்டுக்கு போகணும்னா சந்தோஷமா இருக்கணும். அப்படி அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி கண்டுபிடிங்க. இதோட இது வரைக்கும் பார்க்காத சந்தோஷம் மொத்தமா அப்படியே மாறட்டும். மொத்தமா மாறட்டும். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி. அவ்வளோ ஒரு வல்லம் இருக்குது. இந்த வல்லம் அப்படியே வீடு வரைக்கும் வந்து சேரும் அப்படின்னு. அப்ப அவங்க ஏதோ போக வெள்ள அங்கி எல்லாம் நீங்க எதோ நினைக்காதீங்க. சிவாஜி படத்தை பார்த்தோம் அப்படின்னு. அல்லேலூயா. அது தேவனுடைய மகிமை. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை இருக்காங்க. நீ நம்பினா உனக்கு கிடைக்கும். நீ நம்பினா கிடைக்காது. அதான் தேவனுடைய மகிமை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு எருசலேமுக்குள்ள பவனி வந்தது போல எங்க வீட்டுக்குள்ளேயும் தேவன் பவனி வரணும். விக்டோரியஸ் சேம் விக்டோரியஸ் ஸ்ட்ரெங்த் இயேசு எங்களுக்காக வரணும் அப்படின்னு இந்த மனமாய் நம்ம ஜெபிக்க போகிறோம்.